ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஷான் லெவியுடைய இயக்கத்தில் ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ படமாக தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கிற டெட்பூல் அண்ட் வோல்வரின் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை நான் நேற்று மத்தியானமே ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் தமிழ் டப்பிங்கில் போட்டாங்க, அங்கேயே பார்த்துட்டேன். அதனால் எப்படின்னு அதுக்குள்ளே விமர்சனத்தை போட்டிங்க, இதுக்கப்புறம் தானே ஷோவே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. நான் முதலே தெளிவாக சொல்லிட்டேன். இந்த விமர்சனம் பார்த்து முடிஞ்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம மார்வலின் ஆண்டவர் டெட்பூல் இருக்காரு. என்னது மார்வலின் ஆண்டவரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் ஆமாங்க, தமிழ் டப்பிங்கில் படம் முழுக்க நம்ம டெட்பூல் கதாபாத்திரம் நான் தான் மார்வலின் ஆண்டவர் தெரியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. அதனால நம்ம மார்வலின் ஆண்டவர் டெட்பூல் இருக்காப்புலையே அவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு டைம் டிராவல் டிவைஸ் உடைய உதவியினால் அவருடைய டைம்லைன்லேருந்து சாக்கர் டைம்லைன் அப்படின்னு ஒரு டைம்லைனுக்கு வந்து ஹாப்பி ஹோகன் அப்படிங்கிற நபரை மீட் பண்ணுறாப்புல. மீட் பண்ணி நானும் அவெஞ்சர்ஸில் சேரணும், நானும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த ஹாப்பி ஹோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி இங்கே பாருங்க, சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காகலாம் அவெஞ்சர்ஸில் வந்து சேர்ந்தவங்க கிடையாது மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம். அவங்கெல்லாம் மக்களையும் உலகத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக சூப்பர் ஹீரோ ஆனவங்க. அதனால் அப்படிலாம் உங்களை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க நம்ம டெட்பூலை. இப்போ ஒரு கட்டத்தில் இவருடைய யூனிவர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸுக்கே கூட ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று கிளம்ப, நம்ம தனியாக களத்தில் இறங்கினோம்னா நம்மளை பெண்ட் எடுத்துருவாங்க, நம்ம ஒன்றும் போராட முடியாது அப்படின்னு சொல்லி வோல்வரினையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம டெட்பூல் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் எம்சியூவில் 34வது படமாகவும் 2016 வெளியான டெட்பூல், 2018 வெளியான டெட்பூல் 2 இந்த 2 படத்துடைய சீக்குவலாகவும் தான் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போயே இந்த படம் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் அந்த முதல் 2 படம் டெட்பூல் 2 இந்த 2 படத்தையும் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு பெட்டரான கனெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் வந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் இந்த கதைக்குள்ளேயும் வருது. அந்த கதையிலேயே அவங்களுக்கெல்லாம் என்ன உறவு, யார் யாருக்கு மாமே மச்சான் அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த படம் இன்னும் ஒரு பெட்டரான கனெக்டை கொடுக்கும். அதனால் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த படத்தில் எம்சியூ படங்களுக்கே உரித்தான அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. அதையும் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துட்டு வாங்க. இதுதான் முக்கியமான 2 சமாச்சாரங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வீச்சை விட பேச்சு ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இந்த டெட்பூல் கதாபாத்திரம் எப்படி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 2 பாகங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். வாயை திறந்தாலே அது வண்டியாக தான் பேசும், பேசியே கொள்கிற ஒரு கதாபாத்திரம் அது. இந்த படத்துலையும் அப்படியே தான் அது இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே தெரியுது. இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பேச்சு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஒரு சில விஷயங்களை காமெடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த மேட்மேக்ஸ் ஃபியூரி செட்டு மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிற அந்த இடமாகட்டும், 20th Century Fox ப்ரொடக்ஷன் ஹவுஸை கலாச்சி விட்ட அந்த இடமாகட்டும், நம்ம கியா கார்னிவல் காரையும் ஹோண்டா கார்ஸையும் இவங்க போகிற போக்கில் கலாச்சி விட்டு போன ஒரு சில இடங்கள்லாம் டெஃபினட்டாக காமெடியாக தேட்டர்ஸில் தெரிக்குது. அதுதான் இந்த பேச்சு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒர்க் அவுட் ஆன விஷயங்களே. வீச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், நம்ம டெட்பூலுக்கும் வோல்வரினுக்கும் இடையில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுவாகட்டும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் டெட்பூலோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கும் பின்னாடி லேட்டர் பார்ட்டில் செகண்ட் ஹாஃபில். அதுவாகட்டும்னு சொல்லி ஒரு சில ஆக்ஷன் பிளாக்ஸு அதகலமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி எல்லா டீமுமே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த காட்சிகளை பக்காவாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமாக ஓரளவுக்காவது எழுதப்பட்ட கதாபாத்திரங்களே ஒரு 3 தான். ஒன்று நம்ம டெட்பூலு, இன்னொன்று வோல்வரின், இன்னொன்று கெசாண்ட்ரா நோவான்னு சொல்லி வில்லியுடைய கதாபாத்திரம். இதை ரயன் ரெனால்ட்ஸ் ஆகட்டும், ஹியூ ஜாக்மேன் ஆகட்டும், எம்மா கொரின் ஆகட்டும் 3 பேரும் அந்தந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இது போக எம்சியூவில் வரக்கூடிய சூப்பர் ஹீரோஸுடைய கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது யார் என்னன்னு சொல்லி இங்கே நான் ஸ்பாய்லர் கொடுத்து ரிவீல் பண்ண விரும்பலை. அதில் ஒரு சில கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே கையை விட காலை விடன்னு அங்கங்கே லைட்டாக அப்படி எப்படி வந்து கேமியோ மாதிரி ஒரு சில பெர்ஃபார்மன்ஸை உள்ள லைட்டாக அங்கங்கே காமிச்சிட்டு போயிருக்காங்க. இது போக
மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய இயக்குனரான ஷான் லெவி இருக்காரு, அவரும் நம்ம டெட்பூல் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நம்ம ஹீரோ ரயன் ரெனால்ட்ஸ் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேர் போக இன்னும் 3 பேர் 5 பேர் சேர்ந்து தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. ஷான் லெவி இதை இயக்கியிருக்காப்புல. இவங்க நம்ம டெட்பூல் வாயை திறந்தாலே வண்டையாக பேசுதே, அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க எழுதினாங்களோ அதில் ஒரு 10% இந்த படத்துடைய திரைக்கதைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இந்த கதைக்களம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா காட்சிகளாக பார்க்கும்போது கூட அடுத்து என்ன ஆயிருமோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வரவே மாட்டேங்குது. ஸோ கதாபாத்திரங்களும் எழுதப்பட்ட விதம் அவ்வளவுதான், காட்சிகளும் பெருசாக பல இடங்களில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த கதாபாத்திரங்களில் ஒரு சில கதாபாத்திரங்கள் நமக்கு பெருசாக ஒட்டாமல் போனதுக்கு காரணமே நம்ம டெட்பூல் வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகள் தான். நான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன், எப்பா சாமி முடியலடா, அந்தளவுக்கு வாயை திறந்தாலே இது வரைக்கும் தமிழில் இன்னொரு 3-4 கெட்ட வார்த்தை தான் பாக்கி, அவ்வளவையும் பேசியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு போனீங்கன்னாவே எவ்வளவு தூரம் முகம் சுளிக்காமல் அவங்க சொல்கிற டைலாக்ஸ் எல்லாம் கேட்பீங்க அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு எல்லாமே பச்சையாக தான் பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதை காமெடி அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அது ஒரு வரைக்கும் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. தமிழ் வெர்ஷனில் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது படத்துடைய டைலாகு. இதனாலேயே என்னங்க அப்படின்னு நமக்கு முக சுளிக்க வைக்கிறனாலேயே நமக்கு பல இடங்களில் இந்த படத்தில் கனெக்டே இல்லாமல் போயிடுது. அது காட்சிமைப்பாளாகட்டும் கதாபாத்திரங்களாகட்டும் எல்லாத்தையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னவோ ரொம்பவே ஒரு ஆவரேஜ் வாட்சாகத்தான் இந்த படம் பட்டுச்சு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபைடு படம். இந்த படத்தெல்லாம் ஆக்ஷன் காமெடி அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக அடல் காமெடி அப்படின்னே இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம டெட்பூல் கதாபாத்திரம் வாயை திறந்தாலே இதுக்கு மேலே தமிழில் பேசுகிறதுக்கு கெட்ட வார்த்தை 1-2 தான் இருக்குது. அந்த அளவுக்கு படம் பார்க்குற அத்தனை பேர்த்தையும் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் படம் நெடுகளும் விளையாடி இருக்குது. இவளை தான் என்னால் சொல்ல முடியும். இது என்னடா மார்வலுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு இந்த படத்துக்கு போய் நான் முகத்தை சுளிச்சப்ப. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, பார்க்குறது பார்க்காது உங்களுடைய இஷ்டம்தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.